அனைவருக்கும் காலை வணக்கம்.
எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காரை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை என்ற இந்த காலை நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று இத்தருணத்திலே வரவேற்கிறோம். மற்றும் இன்று நம்முடன் இணைந்து வழங்கும் சங்கமான ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஒயிட் டவுன் சங்கத்தை சேர்ந்த உதவி ஆளுநர் ரொட்டேரியன் அன்பழகன் மற்றும் தலைவர் ரொட்டேரியன் சுவாமி அவர்களையும் செயலாளர் ரொட்டேரியன் ரவி அவர்களையும் மற்றும் அந்த சங்கத்தை சார்ந்த அனைத்து உறுப்பினர்கள் உள்ளங்களையும் வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் வருகை கொண்டிருக்கும் அனைத்து ரொட்டேரியன் பெருமக்களை வரவேற்கிறோம். மற்றும் நமக்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் நடந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களையும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். நமக்கு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் தொகுப்பாளர் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஒயிட் டவுன் சங்கத்தின் தலைவர் சுவாமி அவர்கள். சார் ஆடியோ இல்ல சார், ஆடியோ அன்மியூட் பண்ணி. Rotary prayer. O heart, creator of all things, father of mankind, with high ideals, morality, peace and goodwill, friendship among all people. Four wages. Is it the truth of the things? Is it a fair to all concerned, with goodwill better than friendship? Yes, what is the individual too will be considered. Thank you, sir. Okay, thank you. நன்றி. Rotary prayer was the Rotarian. வாலிபு ரொம்ப கம்மியா இருக்கு சார். நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இறை வேண்டுதல் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க முதன்மையாக வருகிறார் நமது ஆசான் கண்ணப்பன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ள நலம் மேம்பட அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். என் மனம் சாந்தமானது, என் மனம் இரக்க குணமுடையது, என் மனம் நல்வினையாற்றக்கூடியது, என் மனம் நல் எண்ணங்களில் நிலைத்திருக்க அருள் புரிவாய் இயற்கை பேராற்றலே. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்து முதல் இயக்க பயிற்சியின் முதல் பயிற்சியாக கைகளுக்கு உண்டான பயிற்சி ஆரம்பித்து முதல் பயிற்சி ஆரம்பித்து வருகிறார்.
1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 7 8 9 10 11 1 2 3 4 6 7 8 9 10 11 நீண்ட மூச்சு. கைகளை ஆனந்த முத்திரை வைத்து ஒரு ஆழ்ந்த மூச்சுள் எடுத்து விடுகிறோம். வாழ்க வளமுடன். நன்றி 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 ஐயா. அடுத்த நிகழ்வாக மூட்டை இயக்க பயிற்சி எடுத்து வருகிறார் பூங்குடி கண்ணப்பன். ஐயா உங்க ஆடியோ வீடியோ வராம ஐயா ஓகே வாங்க ஐயா. ஓகே ஓகே. அனைவருக்கும் காலை வணக்கம். மூட்டை இயக்க பயிற்சி நாம் பார்க்க போறோம். முதல்ல கண்கால் பயிற்சி. நேரம் நின்றுக்கிறோம். உங்க கைகள் இடுப்புல இருக்கட்டும். முதலில் வலது கால் ஒரு 5 முறை உள்ள வெளியில 1 2 3 4 5. அடுத்து வெளியில 1 2 3 4 5. அடுத்தல 1 2 3 4 5. அடுத்து 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். கால் பகுதியில் இருக்கட்டும். பசவி செஞ்சோம் இல்லைங்களா, அந்த பகுதியிலே உங்களுடைய கவனத்தை வச்சுக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சு காட்டு. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து மூட்டு பயிற்சி. வலதுபுறமாக 5 முறை, இடதுபுறமாக 5 முறை. 1 2 3 4 5. அடுத்து 1 2 3 4 5. ஓய்வு. உங்களுடைய கவனம் முட்டி பகுதியில் இருக்கட்டும். சுவாசத்தையே கவனிங்க. ஆழமான மூச்சு காற்று உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க.
அடுத்து இடுப்பு பயிற்சி. கால்கள் விரித்த நிலையில் வலதுபுறமாக 5 முறை, இடதுபுறமாக 5 முறை. 1 2 3 4 5. இடதுபுறமாக 1 2 3 4 5. ஓய்வு. உங்களுடைய கவனம் இடுப்பகுதியில் இருக்கட்டும். சுவாசத்தையே கவனிங்க. நீண்ட மூச்சு காற்றுள் இழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து முதுகுத்தண்டிற்கான பயிற்சி. உங்களுடைய கைகள் இடுப்புல இருக்கட்டும். நின்ற நிலையில் ஆழ்ந்த சுவாசம். கீழே குடிந்த நிலையில் மூச்சை வெளிவிடுகிறோம். எழுந்த நிலையில் மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். ஒன்று 2 3 4 5. கைகள் ஓய்வுல இருக்கு, உடம்பு ஓய்வுல இருக்கு. இடுப்பகுதியிலேயே கவனம் இருக்கட்டும். நீண்ட மூச்சு காற்றுள் இழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து பக்கவாட்டில் வளையும் பயிற்சி. ஒன்று 2 3 4 5. ஓய்வு. இடுப்பகுதியிலேயே கவனம் இருக்கட்டும். சுவாசத்தையே கவனிங்க. நீண்ட மூச்சு காற்றுள் இழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து கால்கள் சேர்த்து வச்சுக்கிறோம். தோள்பட்டை பயிற்சி. கைகள் காதோட சேர்த்து இருக்கட்டும். உள்ளே வெளியிலே ஒரு 5 முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து வெளியில 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. தோள்பட்டை பகுதியில் உங்களுடைய கவனம் இருக்கட்டும். சுவாசத்தையே கவனிங்க. நீண்ட மூச்சு காற்று உள்ள இழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து முழங்கை மூட்டு பயிற்சி. கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க. கைகளை கோர்த்து வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 1 2 3 4 5. ஓய்வு. கைகள் தளர்வா இருக்கு.
சுவாசத்தையே கவனிக்கிறீங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளெடுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து மணிக்கட்டு பயிற்சி. கை விரல் உள்ள வச்சு முடிச்சுக்கோங்க. வெளியில 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து உள்ள 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாசத்தையே கவனிங்க. விரல்கள் ஓய்வா இருக்கு. மணிக்கட்டு பகுதி ஓய்வா இருக்கு. சுவாசத்தையே கவனிக்கிறீங்க. நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து விரல்களை மூடி திறக்கிறோம். இறுக மூடி திறக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. விரல்கள் ஓய்வா இருக்கு. உடம்பும் ஓய்வா இருக்கு. சுவாசத்தையே கவனிக்கிறீங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து கழுத்து பயிற்சி. நேரா வச்சுக்கிறோம். கீழே குனிறோம். உலக பக்கம் போகுது. பின்னோக்கி தலை வளையுது. அப்படி இடது பக்கம். மீண்டும் 1 2 3 4 5. 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். கழுத்து பகுதியில் ஏற்பட்ட மாற்றத்தையே கவனிக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க நலமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக சூப்பர் பிரெயின் யோகா. சூப்பர் பிரெயின் அடுத்ததாக சூப்பர் பிரெயின் யோகா. தோப்பு கரணு போட போறோம். 2 சுழற்சியாக. முதல்ல இடது கை வலது காத பிடிக்குது. வலது கை இடது காத பிடிக்குது. நல்லா பிடிச்சுக்கோங்க. நின்ற நிலையில் ஆழ்ந்த சுவாசம். நீண்ட மூச்சு காற்று உள்ள இழுத்துக்கிறோம். அமரும் போது வெளிவிடுறோம். எழுந்திருக்கும் போது உள்ள இழுக்கிறோம். இது 1 2 3 4 5 6 7 8 9. ஒரு சுழற்சி முடியுது. உடம்புல ஏற்பட்ட மாற்றத்தை கவனிங்க. மூச்சோட்டத்துல ஏற்பட்ட மாற்றத்தையே கவனிங்க. அடுத்ததாக 2வது சுழற்சி. இப்ப வலது கை இடது காத பிடிக்குது. இடது கை வலது காத பிடிக்குது. ஒரு நீண்ட சுவாசம். ஒரு ஆழமான மூச்சு காற்றை உள்ளிழுத்து அமரும் நிலையில் வெளியிட்டு எழுந்த நிலையில் உள்ளிழுக்கிறோம். ஒன்று 2 3 4 5
6 7 8 9 ஓய்வு. சுவாஸ்தியை கவனிக்கிறோம். நீண்ட மூச்சுக்காற்று உள்ள இழுத்து மெதுவாக மூச்சுக்காற்று வெளியேற்றுங்க. உடம்பில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனிங்க. மூச்சோட்டத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி. நல்ல அடுத்ததாக உடலை அசைக்கும் கண்ணப்பனையா ஜம்பிங் பயிற்சி. வாழ்க வளமுடன். உடல் தளர்வாக இருக்கட்டும், உடல் நேராக இருக்கட்டும். கொஞ்சம் கால்களை இடைவெளி வச்சுக்கலாங்க. ஒரு அரை அடி, ஒரு 6 இன்ச்சு ஆதிமத்தில் போட்டுக்கிறோம். நெஞ்சக பகுதியில் வச்சுக்கிறேங்க. அப்படியே மெல்ல ஆரம்பிக்கலாங்க. எல்லாரும் ஆரம்பிக்கலாங்க. 1 2 அப்படியே வேகப்படுத்தலாங்க. மெல்ல மெல்ல மெதுவாக மெல்ல குறைக்கிறேங்க. குறைச்சிட்டு நீண்ட காற்று இழுத்து நல்ல இதயம் தூய்மையடையும், நுரையீரல் தூய்மையடையும். நல்ல காற்று இழுந்து அடுத்து பாருங்க. பின்னாடி வேகப்படுத்தலாங்க. நல்லா வேகப்படுத்துங்க. அப்படி மெல்ல மெதுவாக மெதுவாக காற்று இழுத்து நல்லா இதயத்துல கை வச்சு பாருங்க. அந்த துடிப்புகளை கவனிங்க. அடுத்து பக்கவாட்டில் வலது இடது நல்லா செய்யுங்க. முக்கியமான பயிற்சி, எல்லாரும் செய்யுங்க. ஓய்வு ஓய்வு. மெல்ல மெல்ல மெதுவாக நன்றாக ஓய்வெடு. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறேங்க. அடுத்ததாக ஆசன பயிற்சி. படுத்த நிலையில்
நேற்று செய்தது போல ஐயா தெரியல, வீடியோ தெரியல. படுத்த நிலையில் வலதுகால அப்படியே மடிச்சு பிடிக்கிறேங்க. வலது அப்படியே ஒரு 10 வினாடி வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்து இடது கால் அப்படியே பிடிங்க, நல்லா எடுத்து பிடிங்க. நம்முடைய முப்பாய்க்கட்டை இந்த முட்டி பகுதிக்கு கொண்டு போற அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. முடிகிறவங்க டச் பண்ணுங்க. அப்படியே 10 வினாடிகள் இருங்க. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. அடுத்து இரு கால்களையும் பிடிக்கணும். கைகள் கோர்த்து பிடிச்சிருக்கணும். கைகள் கால்களுக்கு நடுவில் இருக்கணும். இப்படி நுனியில பிடிக்க வேண்டாங்க, வளைக்கிறோம். இப்படி பிடித்து தலை மேல கொண்டு வர்றோம். ஒரு 10 வினாடிகள் வைங்க. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. மெல்ல இடப்புறமாக புரண்டு மெதுவாக மேல வந்துக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வஜ்ராசனம் போடுறது சிறப்பு. முடியாதவங்க தாராளமாக நீங்க சுகாசனத்துக்கு வந்திருப்பீங்க, சாதாரணமா வந்திருப்பீங்க. அந்த சாதாரணமாக அமர்ந்த நிலையிலேயே உங்களுடைய மூக்கு நுனியை தரை கொண்டு வரலாம். மூக்கு நுனியை தரை கொண்டு வரும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த பிளட் முழுவதும் இந்த இடத்துல குவிக்கப்பட்டு மூக்கடைப்பு திறக்கும். அப்போ முழுமையாக திறக்கணும் அப்படின்னா நீங்க இந்த ஆசனத்துக்கு வரலாம். அப்படி முடியல, கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் உணவு முறைகள்ல மூட்டு இயக்க பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க சாதாரணமாக அமர்ந்த நிலையிலேயே மூக்கு நுனியை தரை கொண்டு போகலாம். மிக முக்கியமான பயிற்சி. இதுல பாருங்க, இதுல இன்னொரு நிலை நம்ம இணைக்க போறோம். முதல்ல கவனிச்சுட்டு அதுக்கு பிறகு எல்லாரும் செய்யலாம். இப்ப நான் கைகளை கோர்த்திருக்கேன். எப்படின்னா இப்படி கோர்த்திருக்கேன். இந்த கைகள் எப்படி மேல போகுதுன்னு பாருங்க. இப்படி உள்பக்கமாக இருக்கு. இப்படி இல்லைங்க, இப்படி செஞ்சா வராது. அதனால இப்படிதான் கோர்க்கணும். ஒரு சிலருக்கு இந்த அளவுக்கு தான் வரும், பரவாயில்ல. ஒரு 10 வினாடி இருந்த பிறகு மூச்சுக்காற்று உள்ள எடுத்துக்கிட்டே மேல வர்றோம். இது என்ன பண்ணும்னா, இந்த நுரையீரல்ல இந்த பகுதியில தான் நுரையீரல் படிஞ்சிருக்கு. இது முழுவதும் இருக்கு, இது வரைக்கும் இருக்கு நுரையீரல். ஒரு பெரிய ராஜ உறுப்பு எது அப்படின்னா நுரையீரல் தான். அப்ப இந்த நுரையீரல் முழுவதும் இயங்கும், கொள்ளளவு அதிகமாக பிடிக்கும். அதனால இந்த பயிற்சிக்கு போக போறோம். கைகளை கோர்த்துருங்க. கோர்த்துட்டு நீண்ட காற்று உள்ள இழுக்கலாங்க. உள்ள இழுத்த பிறகு மெதுவாக மெல்ல அப்படியே மூச்சு காற்றை விட்டுக்கிட்டே கீழே கொண்டு போறோம். காற்று வெளியேறுகிறது, 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 வெளியேறிக்கொண்டே மூக்கு நுனி தரைக்கு போகிறது. கைகளை மேலே உயர்த்துகிறோம். 10 வினாடிகள் வைத்திருக்கிறோம்.
மெல்ல மேல வாங்க. காற்று உள்ளதுக்கிட்டே மேல் நோக்கி வருகிறோம். அடுத்து நேற்று செய்த ஆசனத்தை போல மியூசிக் வச்சுடு. ஒரு 10 வினாடிகள் ஓய்வு. மூச்சு காற்றையே கவனிங்க. நன்றாக மூட்டு இயக்க பயிற்சி தரணம். அதற்கு பிறகு 3 நிலைகள்ல ஆசனம் பார்த்திருக்கோம். இந்த 3 ஆசனங்களும் மிக முக்கியமான ஆசனம், அடிப்படையான ஆசனம், எளிமையான ஆசனம், எல்லோரும் செய்யக்கூடிய ஆசனமாக பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. திருமூலர் ஒரு 8 ஆசனங்களை முதன்மையான ஆசனங்களாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் அனுபவித்து அதன் வழியில் பயணிக்க வேண்டும் என சொல்லியிருக்கிறார். அதில் பத்திரம், கோமுகம், பங்கயம், கேசரி, சொத்திரம், வீரம், சுகாதானம், உத்தம மாமுத ஆசனம் 8 10 100 பல ஆசனமே அப்படிங்கிறார். அப்போ நம்ம ஒரு மூட்டு பயிற்சி எல்லாம் பார்த்துட்டு இந்த அசைவுகளை எல்லாம் பார்த்துட்டு ஒரு 8 ஆசனங்களை தான் மையப்படுத்துறோம். இந்த 8 ஆசனங்களும் தொடர்ச்சியாக நம்ம போடுவதற்கான வழிமுறைகளா பண்ண வேண்டியது இருக்கு. அதற்கு நம்ம உடலை தயார் பண்ண வேண்டியது இருக்கு, மூச்சு காற்று தயார் பண்ண வேண்டியதா இருக்கு, உணவு முறைகளை ஒழுங்குபடுத்த வேண்டியதா இருக்கு. அதனால விடாம செஞ்சீங்கன்னா அடுத்த நிலைக்கு உடம்பு தயாராகும். அடுத்தடுத்து அந்த ஆசனங்களை நம்ம இணைக்கலாம். அது எல்லா இடங்களையும் மூச்சு காற்று பரவுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இந்த காற்றுக்கு இன்னொரு பேர் என்னன்னா வலின்னு பேர். இந்த காற்று மாறுபட்டதுனால உடம்புல வலி ஏற்படும். அது எங்க வேணாலும் இருக்கலாம். தலையில இருக்கலாம், வயிற்றுல இருக்கலாம், காலில் இருக்கலாம், முட்டியில இருக்கலாம், இடுப்புல இருக்கலாம், வயிற்று அடிவயிற்று பகுதியில் இருக்கலாம். எல்லா இடங்கள்லயும் காற்று தான் வழியாக மாறுது. அப்ப அந்த காற்றை கொண்டு சேர்த்துட்டு இந்த வழிமுறைகளை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு வேண்டியது இருக்கு. அடுத்தடுத்து நம்ம ஆசன முறைகள் போக போறோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்ததாக கிரியா பயிற்சி. நல்ல துணி பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வைத்த பிறகு உடலை நேராக வைத்து நல்ல 10 முறை வெளியேற்றுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆழ்ந்த மூச்சு. அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்ற போறோங்க. நல்லா உள்ளிழுத்து வெளியேற்றுங்க. எல்லாரும் உள்ளிழுத்து வெளியேற்றுறாங்க. நீங்க எந்த நிலையில் அமர்ந்திருந்தாலும் சரி,
உள்ளிழுத்து வெளியேற்றுவது அவசியமானது. உடல் தூய்மையாகும். உடல் தூய்மையாகும் பொழுது உடலுக்குள் இருக்கக்கூடிய உள்ளமும் தூய்மையாகும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நிதானமான நீண்ட மூச்சு. ஆழ்ந்த மூச்சு. இதற்கு மாற்றான பயிற்சி பேச எழுத்தாகிய இம் என்ற எழுத்து தலைப்பகுதியை அதிர் வைக்கக்கூடிய பயிற்சி, மூளையை தூண்டக்கூடிய பயிற்சி, தேனிய பிராணாயாமம் சொல்லுவோம். இந்த தேனியை பூச்சி பறந்ததுன்னா எப்படி ஒரு சவுண்ட் வருமோ அந்த சவுண்ட் வரும் அந்த இம்ங்கிற பயிற்சி. நன்றாக காற்றை உள்ளெடுத்து நிதானமான மூச்சு, நிதானமான நீண்ட மூச்சு. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சுவாசத்தை கவனித்தல். அடுத்து சுவாசத்தை கவனித்தல். சுவாசம் தானாக நடக்கிறது. அதை நாம் கவனிக்கிறோம். இயல்பாக முகத்துவாரங்களில் பட்டு அது மெல்ல புருவ மத்திக்கு சென்று அப்படியே அது மூச்சுக்குழாய் வழியாக உள்ளே செல்வதை உணர்கிறோம். அது மெல்ல மெதுவாக மூக்குத்துவாரங்களில் பட்டு வெளியேறுகிறது. உள்மூச்சு வெளிமூச்சு, உள்காற்று வெளிக்காற்றில் கவனம். கண்கள் மூடிய நிலையில் கவனிக்கிறோம். இப்பயிற்சியின் மூலம் நம்முடைய மனதை நிகழ்காலத்துக்கு கொண்டு வருகிறோம். நம்முடைய மனம் கடந்த காலத்திலும் இல்லை, எதிர்காலத்திலும் இல்லை. இக்கணத்தில் சுவாசம் இருக்கிறது. இக்கணத்தில் இந்த சுவாசத்தை நம்முடைய மனம் கவனிக்கிறது. யார் ஒருவர் நிகழ்காலத்தில் செயல்படுகிறாரோ அவரே வெற்றியாளர், அவரே சாதனையாளர், அவரே மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய நிலையில் இருப்பார். ஆதலால் நம்முடைய கவனத்தை இக்கணத்தில் சுவாசத்தின் மீது திருப்புகிறோம்.
மெல்ல கண்களை திறந்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கரின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க செழிக்கட்டும் விவசாயம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். காரங்கிற சுவைக்கும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாங்க. காரத்துக்கும் காற்றுக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் மூக்குக்கும் துக்கத்துக்கு சம்பந்தம் இருக்குங்க. அதாவது காரம் அப்படிங்கிற ஒரு சுவை இருக்கு இல்லைங்களா, அது நாக்கில் படும் பொழுது இந்த நாக்கில் இந்த புள்ளி புள்ளியாக இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் டேஸ்ட் பட்ஸுங்க, சுவை மொட்டுக்கள். இந்த காரங்கிற சுவை நாக்கில் பட்டோம்னா அந்த நாக்கில் இருக்கிற சுவை மொட்டுக்கள் என்ன பண்ணும், காற்று கரண்ட்டாக காற்று பிராணனா மாற்றி உடம்பெல்லாம் சப்ளை பண்ணிடும். உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் ஒரு பஞ்சபூத சக்தியான காற்று சக்தி கிடைக்கிறது காற்றின் மூலியமாக. இப்போது நுரையீரலில் ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ், அலர்ஜி இதெல்லாம் வரும்போது என்ன பண்ணுறாங்க, சின்ன வெங்காயம் சாப்பிடுங்கம்பாங்க, ஏன்னா காரமாக இருக்குது. மிளகு சாப்பிடுவாங்க, ஏன்னா காரமாக இருக்குது. முட்டைக்கோஸ் சாப்பிட சொல்லுவாங்க, முட்டைக்கோஸுங்கிறது காரத்தன்மை உடையது. அதாவதுங்க நுரையீரலை குட்டி பண்ணி பாருங்கள், மூக்கு மாதிரியே இருக்கும். மூக்கை பெருசு பண்ணி பாருங்கள், நுரையீரல் மாதிரி இருக்கும். மூக்குக்கும் நுரையீரலுக்கும் அவ்வளோ சம்மந்தம் இருக்குது. இந்த மூக்கு மேலே புள்ளி புள்ளியாக ஏதாவது கொப்பளை வந்தாலும், மூக்கில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும், நுரையீரலில் கெட்டு போனால் தான் மூக்கு ப்ராப்ளம் வரும். மூக்குக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் சம்மந்தம் இருக்குது. மலச்சிக்கல் சொல்கிறாங்க இல்லைங்களா, மலம் ஒழுங்காக வரலன்னு. காற்று உடம்புல குறைஞ்சாதாங்க மலச்சிக்கல் வரும். நுரையீரல் பாதிப்பு இருந்தால், நுரையீரலில் சளி நிறையா இருந்தால், காத்தோட்டம் இல்லாத இடத்துல படுத்திருக்கும் பொழுது நமக்கு இந்த மலச்சிக்கல் வரும். நல்லா கவனிங்க, காரத்துக்கும் காற்றுக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் மூக்குக்கும் துக்கத்துக்கு சம்மந்தம் இருக்குது. அது என்ன துக்கம்னு கேட்டால், திடீர்னு ஒரு யாராவது இறந்துட்டாங்க, கேள்விப்பட்டு என்ன சொல்கிறோம், ஐயோ அப்படியா அப்படின்ற ஆச்சரியமாக இருப்போம், சொல்லுவோம். அந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே கொஞ்சம் நேரம் மூச்சு பேச்சு எல்லாம் போயிடுச்சுன்னு. ஏன் மூச்சு போச்சு? துக்கமான விஷயத்தை கேள்விப்படும் பொழுது உடம்பில் உள்ள காற்று பிராணன் குறைஞ்சிரும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி அன்பாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க, தாத்தாவோ பாட்டியோ இறந்துருவாங்க. அந்த நினச்சிட்டே இவங்க உட்காந்து அந்த துக்கம் இருக்கு இல்லையா, அந்த துக்கத்தில் ஆஸ்மா வரும், வீசிங் வரும், நெஞ்சு சளி அதிகமாகும். சில பேர்த்துக்கு ஒரு சந்தேகம், கவலைக்கும் துக்கத்துக்கும் என்ன வித்தியாசம்னு. கவலை வேற, துக்கம் வேறங்க. கவலைன்னு எப்படின்னா, நம்ம வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லாம படுத்துருக்குறாங்க, அது பேர் கவலை, என்னைக்காவது சரியாயிருவாங்க. இறந்துட்டாங்க, மறுபடியும் வரமாட்டாங்க, துக்கம். துக்கம் என்பது நிரந்தரமான ஒரு கவலை. கவலை என்பது ஒரு தற்காலிகமான ஒரு துக்கம், ஒரு கெட்ட விஷயம்னு வச்சுக்கலாங்க. அதாவது துக்கம் வந்தால் தான் நுரையீரல் பாதிக்கும். இப்போ பாருங்க, காரமான பொருள் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக சாப்பிட்ற யாருக்குமே ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ், அலர்ஜி, நிமோனியா வரவே வராதுங்க. அதே மாதிரி தோல் நோய் இருக்கு இல்லையா, ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா, இது இவருங்க இந்த தோல் வியாதி வர காரணமே காரம் குறைவாக சாப்பிடுவது இல்லது அதிகமாக சாப்பிடுவது. எல்லோரும் நல்லா கவனிங்க, நான் எது பேசினாலும் நிறையா சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன், இல்லை நிறுத்துங்கன்னு சொல்ல மாட்டேன், அளவாக சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். மறுபடியும் சொல்கிறேன், மிகினும் குறையினும் நோய் செய்யும். இந்த தத்துவம் யாருக்கு புரிஞ்சிடுச்சோ உலகத்தில் எதை வேணாலும் சாப்பிட்லாம், ஆனால் ஒரு அளவு இருக்குது. அந்த அளவு எழுதி வச்ச அளவு இல்லை, நம்ம உடம்பு சொல்கிற அளவு. உடம்பு தான் டாக்டரு, நாக்கு தான் டாக்டரு, சுவை தான் மருந்து. அப்போ என்னுடைய நாக்குக்கு எவ்வளவு காரம் வேணுமோ நான் ஒழுங்காக சாப்பிட்ற வரைக்கும் காரத்தால் எனக்கு எந்த வியாதி வராதுங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, காரம் சாப்பிட்டா தோல் நோய் வந்துடும், காரமே சாப்பிடாதேன்னு சொல்லி யாரோ சொல்லி நீங்கள் காரமே சாப்பிடாமல் இருக்கீங்க இல்லையா, அது நல்லது இல்லைங்க.
காரம் அதிகமாக சாப்பிடுவதும் நல்லதல்ல, காரம் குறைவாக சாப்பிடுவது நல்லதல்ல, அளவாக சாப்பிடுவதே சிறந்தது. அந்த அளவு உங்கள் நாக்கு தான் சொல்லும், வேற யாரையும் கேட்காதீங்க. இப்போ நான் என்னோட வேலை என்ன, அதிகமாக பேசுறது. ஒன்று மேடையில் பேசிகிட்டு இருப்பேன், இல்லைன்னா எங்கேயாவது ஃபோனில் பேசிகிட்டு இருப்பேன், இல்லை ஏதாவது மீடியாவில் பேசிகிட்டு இருப்பேன். அதிகமாக பேசுகிறேங்க ஒரு நாளைக்கு. அப்போது அதிகமாக பேசுகிற எனக்கு காற்று தானே செலவாகுது. அப்போ எனக்கு காரம் தேவைப்படுதுங்க. மற்றவங்கெல்லாம் சாப்பிட்ற காரத்தை விட நான் கொஞ்சம் தூக்கலாக சாப்பிடுவேன். ஏன் தெரியுமா? எனக்கு காற்று குறையும் பொழுது காரத்தின் மூலியமாக காற்று கிடைக்கிறது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டீச்சர், சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள் எல்லாரும் பாருங்கள் காரம் நிறையா சாப்பிடுவாங்க. ஏன்னா உடம்புக்கு எந்த சக்தி பகலில் இழக்கிறோமோ அந்த சக்தி சுவை மூலமாக நம்ம எடுத்துக்கிறோங்க. இப்போ நான் ஒரு பொருளை சாப்பிட்றேன், எனக்கு காரமாக இருக்குது, உடனே சொல்கிறேன் காரமாக இருக்குன்னு. உடனே குறைக்காதீங்க. எனக்கு காரமாக இருக்குது, உங்களுக்கு ஒரு வேளை கரெக்டாக இருக்கலாம். இப்போ நான் ஒரு பொருளை சாப்பிட்றேன், எனக்கு காரமே இல்லைங்கன்னு சொல்லி காரம் சேர்த்துக்க சொல்கிறேன். உடனே மொத்த சாம்பாரில் போட்டுறாதீங்க, மொத்த ரசத்தில் போடுறேன். ஏன் தெரியுமா? மற்றவங்களுடைய காரத்தின் தேவையும் எனது காரத்தின் தேவையும் ரெண்டு வேறு வேறங்க. எப்பவுமே யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. அவரவர் சுவையின் தேவை, அவரவரது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது வேற வேற. அதனால் சிம்பிளாக சொல்கிறேங்க, யார் ஒருவர் தன் உடம்புக்கு எவ்வளவு காரம் வேணுமோ கரெக்டாக சாப்பிட்றீங்களோ உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. அதனால் இனிமேல் காரம் வேண்டான்னு சொல்லாதீங்க, காரம் ஓவராக சாப்பிடாதீங்க. உங்களுக்கு காரமாக சாப்பிட்டாதான் பிடிக்குதுன்னா சாப்பிடுங்க, யார் சொல்லியும் கேட்காதீங்க. கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருப்பீங்க. காரத்துக்கும் காற்றுக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் மூக்குக்கும் தோலுக்கும் துக்கத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ யாருக்கெல்லாம் தோல் நோய் இருக்குதோ காரம் மொத்தமாக நிறுத்திடாதீங்க, நிறையா சாப்பிடாதீங்க. உங்கள் நாக்கு எவ்வளோ காரம் கேட்குதோ கரெக்டாக சாப்பிட்டு பாருங்கள், தோல் நோய்க்கு சரியாயிரும், மலச்சிக்கல் சரியாயிரும். சில பேருக்கு மலம் ஒழுங்காக வராது. ஒரு நாள் சாப்பிடுவாங்க, சாப்பிட்ட உடனே மழை வரும். சொல்லுவாங்க, எனக்கு சாப்பிட்ட உடனே மழை வருது, இன்னமும் ஆயிடுச்சு. ஒன்றும் ஆகலை. உங்கள் உடம்புக்கு பெருங்குடலில் மலத்தை தள்ளுறதுக்கு உடம்புல காரம் இல்லை. இப்போ காரமான சாப்பாடு சாப்பிட்டோன்னே அப்பாடா அப்படின்னு அந்த காரம் போய் மழை தள்ளி விடுது. நல்லது. வராமல் இருக்கிறதாங்க கெட்டது. சாப்பிட்டு முடிச்சு வருது இல்லையா, நல்லது தான். எனவே இனிமேல் யார் சொல்லியும் கேட்காதீங்க. உங்கள் நாக்கு தாங்க டாக்டரு, சுவை தாங்க மருந்து. இதை புரிஞ்சுக்கிட்டு யாராக இருந்தாலும் அவரவர் நாக்குக்கு எவ்வளவு காரம் வேணுமோ கரெக்டாக சாப்பிடுங்க. இதனால தாங்க நம்ம தாத்தா பாட்டியில் என்ன பண்ணாங்கன்னா இலையை போட்டு, ஏன் தெரியுமா ஊறுகாய் வச்சாங்க? சாப்பிடும் போது காரம் பத்தலையா ஊறுகாய் சேர்த்திக்கங்கிறக்காக தான். எனவே அதுக்காக ஊறுகாய் சாப்பிடுங்கன்னு சொல்ல வரல, நான் சொல்றது புரிஞ்சுக்குங்க. நமது உடம்புக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அது சரியாக சாப்பிடும் ஒருவருக்கு தோல் ஆரோக்கியமாக இருக்கும், நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும், ஆஸ்மா வீசிங் எல்லாம் சரியாக போயிடும். அதனால் இனிமேல் நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை கரெக்டாக சாப்பிடுங்க. சில பேருக்கு ரசம் ஏந்திரியம் பிடிக்குது, ரசத்தில் காரம் இருக்குது, மிளகு இருக்குது, பிடிக்குது. அப்போ அந்த ரசம் நிறைய சாப்பிடுங்க, குழம்பு கம்மியாக சாப்பிடுங்க, தயிர் கம்மியாக சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒருவேளை காரம் அதிகமாக இருக்குதுன்னா தயிர் சாப்பிடுங்க. இங்கே பாருங்க, நான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, அப்போல்லாம் நிறையா காரமாக சாப்பிடுவேன். ஒரு 10 நாள் எனக்கு பேசுகிற வேலையே இல்லைன்னா நான் எதை சாப்பிட்டாலும் காரமாக இருக்குதுங்க, எனக்கு காரம் அதிகமாக இருக்குதுங்க. அப்போ என் உடம்பு தானே முடிவு பண்ணுது எவ்வளோ காரம் சாப்பிடணுங்கிறத. அதனால் காரம் என்பது ஒரு மருந்து, அளவாக சாப்பிட்டால் என்பதை புரிந்து கொண்டு இனிமேல் அவரவர் நாக்குக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதை சரியாக சாப்பிட்டு நாம் ஆரோக்கியமாக வாழ்வோமாக. எனவே காரம் சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி. ஒரு அருமையான சிந்தனை. அதாவது ஒரு சிந்தனை இருக்கிறது. அவற்றில் இன்று ஒரு சிந்தனையை நமக்கு அடுத்தது தினம் ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு அளிக்க வருகிறார். வாழ்க வளமுடன். காற்று பத்தி ஐயா சொன்னாங்க. அந்த காற்றை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த காற்று தான் உடம்புக்குள்ள உயிராக மாறுது, இயக்கமாக மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த காற்றுக்கும் மனதுக்கும் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே போல இந்த காற்று சக்தி மாறுபட்டது அப்படின்னா உடம்புக்குள்ள பிரச்சனையாகும், கொடுக்கு தேமல் வரும், சளி தொந்தரவாகும் அப்படிங்கிறாங்க. காற்று புகாத வீட்டில் வைத்தியன் புகுவான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காற்று நாம இந்த பேன் காற்றுலயே இருக்கிறதா தானே வெளிக்காற்று, அந்த வெளிக்காற்று உள்ள போற மாதிரி இருக்கணும்.
இந்த உடம்புக்குள்ளேயும் காற்று உள்ள போய் வர்ற மாதிரி அமைக்கப்படணும். அப்போ வெளிக்காற்று உள்ள வரணும்னா நல்ல ஏதாவது கொசு வருதுன்னா நல்ல ஜன்னல்லாம் கொசுவலை அடிச்சு நல்ல தூய்மையான காற்று உள்ள வரணும். காற்று புகாத வீட்டில் வைத்தியல் புகுவான்னு சொல்றோம். இப்போ நம்முடைய உணவை வந்து நல்லா சுத்தப்படுத்தி சாப்பிடணும். நல்ல கழுவி நீர்ல வச்சு அவ்வளவு தூய்மையாக பார்க்கணும். அப்போ இந்த 24 மணி நேரமும் நமக்கு ஒரு உணவு கிடைச்சிட்டே இருக்கு. காற்று ஒரு நுண்ணுணவு அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த காற்றை யார் வடிகட்டு? நீங்க ஒரு தூசி இருந்ததுன்னா தண்ணியை வடிகட்டுறீங்க. காற்று அவ்வளவு வண்டி, அவ்வளவு புகை இருக்கு, அவ்வளவு தொழிற்சாலைகள் இருக்கு. அப்போ அந்த தொழிற்சாலைகள் அருகாமையில வாழக்கூடியவங்க காற்றை யார் வடிகட்டி கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்போ இந்த காற்றை வடிகட்டி கொடுப்பது மரங்களே. அதனாலதான் வீட்டை சுத்தியும் மரங்களை வைக்கிறது, ரோடு ஓரங்கள்ல மரங்கள்ல வைக்கிறது. அப்ப வைக்கும் பொழுது அங்க வரக்கூடிய உங்களுக்கு நிழல் தரக்கூடிய மரங்களாகவும் இருக்குது. அதே சமயத்துல வந்து அந்த புகைகளை வந்து அந்த மரங்கள்லயே பட்டு அடுத்த நிலைக்கு போகும்போது அது சுத்தப்படுத்தி போகுது. அதனால அந்த நல்ல அந்த மரங்கள் இருக்கும் பொழுது அந்த மரங்கள் வந்து அதை கிரகிச்சுக்கிட்டு தூய்மையான காற்றை வெளியேற்றுது. அப்போ நமக்கு தேவையில்லாத அது எடுத்துக்குது, அது வெளிவிடுறது நமக்கு தேவையா இருக்குது. அதனால காற்றே கடவுள் அப்படின்னு சொல்றோம். அந்த காற்று தான் வந்து எல்லா இயக்கத்துக்கும் காரணம். அதையே திருமூலரும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஏறுதல் பூரகம் ஈரிட்டு வாமத்தால், ஆறுதல் கும்பகம் 64 ஊறுதல் 32 ரேசகம், மாறுதல் ஒன்றின்கண் வஞ்சகமே அப்படிங்கிறார். அப்போ இழுக்கிறது வந்து ஒரு 16 எண்ணிக்கை அளவு எடுத்து ஒரு 64 அளவுக்கு வந்து அது எல்லா இடங்களையும் பரவி ஒரு 16 அளவுக்கு வெளிவிடணும் அப்படிங்கிறாரு. அதனால பிரீத்திங் வந்து ஆழமாக உள்ளே சென்று அது மிக மெதுவாக வெளியில வரணும் அப்படிங்கிறதான் இந்த பாடலுடைய கருத்து. அதனால சுவாசமே அனைத்திற்கும் காரணம். இந்த சுவாசம்தான் நம்முடைய உடலை தூய்மைப்படுத்துறது, உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்துல பதிவிட விரும்புறோம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த காற்று தான் வந்து நீங்க 80 கிலோ இருக்கலாம், 60 கிலோ இருக்கலாம், 40 கிலோ இருக்கலாம். ஆனா ஒரு 100% காற்று எடுத்தோம்னா அந்த 100% காற்றுல 20% வந்து மூளைக்கு போய் சேரும். இந்த மூளை நல்லா இயங்கணும், நினைவாற்றலோடு இருக்கணும், ஆற்றலுடையதாக இருக்கணும், அந்த செல்கள் வந்து எப்பவுமே மெட்டபாலிசம் நடந்துகிட்டே இருக்கணும்னா காற்று, அந்த காற்றுக்கானது காரம். அந்த காரத்துல மிளகு காரம் சிறந்தது. அதனால நம்ம மிளக சொல்லியிருக்கோம். அதனால இந்த தூக்கம் தொண்டை அடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க இல்லையா, ஐயா சொன்னாங்க இல்லைங்களா, நீங்க அந்த நிலை வரும் பொழுது, அந்த மனம் வரும் பொழுது அப்படியே நின்றுருவோம். இப்படி ஆயிப்போச்சா, அவ்வளவுதாங்க. அப்ப அந்த சுவாசத்தை கவனிக்கணும். அப்ப இந்த சுவாச பயிற்சி நீங்க பண்ண அந்த சுவாசத்தை கவனிக்க நீங்க அந்த ஒரு 5 நிமிடம் நான் கவனிக்கிறேன் இல்லையா, அப்ப கவனிக்க என்ன ஆகும்னா, எந்த மனநிலை வந்தாலும் சரி அப்பவும் அந்த சுவாசத்தை கவனித்தல் திறன் வந்துடும். அப்போ அந்த கவனித்தல் திறன் வரும் பொழுது அந்த துக்கத்தால், அந்த பிரச்சனையால் நம்முடைய உடம்புக்கு பாதிப்பு வராது. அதனால தினந்தோறும் செய்யறது. அதே சமயத்துல இடைப்பட்ட நேரங்கள்ல நீங்க கவனிப்பது. நேற்றே சொன்னோம், எந்த நேரத்துல எல்லாம் ஓய்வு கிடைக்குதோ, எந்த நேரத்துல எல்லாம் நமக்கு ஒரு அமைதி கிடைக்குதோ அந்த சமயத்துல உங்களுடைய கவனத்தை சுவாசத்தின் பக்கம் திருப்புவோம். சுவாசத்தின் பக்கம் திருப்ப என்ன ஆகும்னா நிகழ்காலத்துக்கு வர்றோம் அப்படிங்கிறது இந்த நேரத்துல நம்ம பதிவிடுறோம். அதனால காற்று சக்திங்கிறது மிக முக்கியமான சக்தி. அந்த காற்றை கிரகிப்பதற்கான வழிமுறைகளால தான் நம்ம இந்த பயிற்சிகள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். நேத்து வந்து நம்ம வில்வ இலைய பார்த்தோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான மூலிகையை வந்து நேரடியாகவே நான் காட்ட போறேன். அது என்ன அப்படின்னா, அந்த மூலிகை இலை வந்து நம்முடைய பெருங்குடலை சுத்தப்படுத்துறது. அந்த மூல கணச்சூடுன்னு சொல்லுவோம் அடியில, அந்த மூலாதாரத்துக்கு கூடிய சூட்டை தணிக்கக்கூடியது. அந்த இலையினுடைய பெயர் வந்து துத்தி இலை. பெரும்பாலும் வந்து பைல்ஸ்க்கு வந்து 40,000, 50,000, 20,000 அப்படின்னு செலவிடுவாங்க.
அதே செலவிடுறது மட்டும் இல்லாம அதற்கு வரக்கூடிய தொந்தரவுகள் இருக்கு இல்லையா, அதுல பாதிக்கப்படுறது இருக்கு இல்லைங்களா, அது மிக அதிக அளவுல இருக்கு. பல நபர்களை பார்த்துக்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த உணவு முறைகள் மாறுபட்டதனுடைய நிலை, அஹ் அஹ் வாழ்நிலையினுடைய வீடுகள் வந்து எல்லாமே வந்து இருட்ட கட்டி காற்றே புகாத அளவுக்கு வச்சிருக்கிறது. அதே போல அந்த ஏசியில தூங்குறது, இவங்களுக்கெல்லாம் வந்து பெருங்குடல் சூடாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கு. அதனால வந்து அந்த பைல்ஸ் தொந்தரவு வந்தவங்களும் சரி, வராம இருக்கிறவங்களும் சரி, இந்த இலை துத்தி இலை வந்து எல்லா இடங்கள்லயும் கிடைக்குது. இந்த துத்தி இலைய வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் ஒரு நபருக்கு. எடுத்துட்டு, அதைய வந்து நீங்க சட்னியாக எப்பவும் போல இந்த தேங்காய் வச்சு சட்னி அரைப்பீங்களா, அது போல அத வணக்கி சட்னியாக அரைச்சு ஒரு 10 நாளுக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம். அந்த பயிற்சி இருக்கிறவங்க, தொந்தரவு இருக்கிறவங்க ஒரு 3 நாளுக்கு தொடர்ச்சியாக எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, ஆசனவாயு மாரியே இருக்கும். இதனுடைய காய் பார்த்தீங்கன்னா, முழுக்க இறுகி இருக்கும். இந்த காய் பார்த்தீங்களா? இந்த காய் வந்து அப்படி சுருட்டி பிடிச்சிருக்கும். அந்த சுருட்டி பிடிச்சிருக்கிற அந்த ஆசனவாய வந்து விரிவடைய வைக்கிறதுக்கு இந்த இலைகள் பயன்படுது. அதே சமயத்துல நம்ம படுத்து கால்களை மடிச்சு பிடிச்சோம் இல்லைங்களா? இந்த மடித்து பிடித்தனுடைய நிலையும் வந்து ஆசனவாய் விரிவடைகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கு. அப்போ இந்த துத்தி இலைய வந்து சட்னியாக அரைச்சு சாப்பிட்டுட்டு, கொஞ்சம் வாழைப்பழம், பச்சை நாடப்பழம், கொண்ட வாழைப்பழம், இப்படி உணவுக்கு முன்னாடி பழங்களாக எடுத்துட்டு நீங்க கொஞ்சம் இயல்பான தண்ணி சமநிலை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, இப்பேற்பட்ட அந்த மூலமும் சரியாகுது அப்படிங்கிறத நம்ம அனுபவத்துல பார்த்துருக்கிறோம். பார்த்து பயன்பெறுங்க. இந்த இலை வந்து எல்லா இடங்கள்லயும் கிடைக்குது. இந்த இலையினுடைய பெயர் துத்தி இலை. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நல்ல வெள்ளைப்பூ பூக்கும். அதனால எல்லா இடங்கள்லயும் இலவசமாக ஃப்ரீயா கிடைக்குதுங்க. நாட்டு மருந்து கடைகளையும் துத்தி இலை பொடி கிடைக்குது. அப்படி வாங்க முடியாதவங்க நாட்டு மருந்து கடைகளை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற இந்த நேரத்துல வந்து நம்ம தெரியப்படுத்துறோம். அடுத்து நிலைக்கு செல்வோம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்து பயில் சம்பந்தம் உள்ளது. சந்தோஷம். அடுத்த நிகழ்வாக சாந்தியாசம். அனைவரும் படுத்த நிலைக்கு செல்வோம். படுத்த நிலை மிக முக்கியமானது. இந்த ஆசனத்தில் கைகள் பக்கவாட்டில் இருக்கட்டும், கண்கள் மூடிய நிலையில் இருக்கட்டும். இரு கைகளையும் வானத்தை நோக்கி வைத்திருக்கிறோம். உடல் தளர்வாக இலக்கமாக ஓய்வு நிலையில் உள்ளது. கவனம் கால் விரல்களில், பாதம், உள்ளங்கால், குதிகால், கணுக்கால், கண்டைக்கால், முழங்கால், பகுதி, தொடைகள் பகுதி, இடுப்பு பகுதி. இவ்விடங்கள் இலக்கமாக ஓய்வு நிலையில் உள்ளது. இவ்விடங்களுக்கு வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக உள்ளது. வயிற்று பகுதியில் கவனம். வயிற்று பகுதியில் உள்ள இரைப்பை, மண்ணீரல், கல்லீரல், பித்தப்பை, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, கணையம், சிறுகுடல், பெருங்குடல் அனைத்து உறுப்புகளும் தூண்டப்பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. ஆழ்ந்து மூச்சுள் இழுத்து அவ்விடங்களுக்கு உயிர் சக்தி செலுத்துகிறோம். நெஞ்சக பகுதியில் நம்முடைய கவனம். நெஞ்சக பகுதியில் உள்ள நுரையீரல், இதயம், நெஞ்சக உறுப்புகள் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவ்விடங்களுக்கு வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், இரத்த ஓட்டம் சீராக சென்று கொண்டிருக்கிறது. தோள்பட்டை பகுதியில் கைகள் முட்டி பகுதி, கண்டக்கை, முழங்கை, மணிக்கட்டு, புறங்கை, உள்ளங்கை, கை விரல்களில், கை விரல் நுனி பகுதியில், உள்ளங்கைகளையே கவனித்து நீண்ட மூச்சு காற்றுள் இழுத்து மெல்ல வெளியேற்றுங்க.
தோள்பட்டை பகுதி, கழுத்து பகுதி, தலைப்பகுதி, தலை பின்பகுதி, முன்பகுதி, வடப்பக்கம், இடப்பக்கம், தலை உச்சி பகுதி, முதுகு தண்டுவடத்தில், மூளை பகுதியில் இவ்விடங்களுக்கு வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், இரத்த ஓட்டம் சீராக உள்ளது. கவனம் தலைப்பகுதியில், தண்டுவடத்தில், கழுத்து பகுதியில், தோள்பட்டை பகுதியில், இரு கைகள் பகுதியில், நெஞ்சக பகுதி, வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, இருகால் தொடைகள், முட்டி பகுதி, கண்டைக்கால், முழங்கால், கணுக்கால், குதிகால், உள்ளங்கால், பாதம், கால் விரல்களில் உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் உயிர்ப்பு பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. உடலில் எந்த இடத்திலும் இறுக்கமில்லாமல் வைத்திருக்கிறோம், இலக்கமாக வைத்திருக்கிறோம். இவ்வேளையில் உடலில் உள்ள உள்ளத்தில் உள்ள அனைத்து தொந்தரவுகளும் மூச்சுக்காட்டின் வழியாக வெளியே விடுகிறது, வெளியேற்றி விடுகிறோம். மேன்மையான தூய்மையான உயிர்காற்று இக்காலை வேளையில் உள்ளே செல்லட்டும். மெல்ல இடப்புறமாக புரண்டு இடது கை தலைக்கு மேல் வைத்து, வலது கை நெஞ்சக பகுதியில் வைத்து அப்படியே உடலை இழுத்து அமர்ந்து கொள்கிறோம். நன்றாக கண்களை உரசி கண்களில் வைத்து நன்றாக நம்முடைய உடலை நேசிக்கிறோம். வழிவிடுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. இன்றைய நிகழ்வை சிறப்பான நிகழ்வாகவும் அனைவருக்கும் நல்ல கருத்துக்களை ஐயா கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. மற்றும் இங்கு காரைக்கால் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நம்முடன் இணைந்து இன்று இந்த திட்டத்தில் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஒயிட் டவுன் சங்கத்தை சேர்ந்த தலைவர், செயலாளர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் அனைத்து ரோட்டரி உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் வெளியிலிருந்து நமக்கு ஆதரவளித்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை அருமையாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தொகுப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இனிவரும் காலங்களில் இதே போன்று இன்னும் நல்ல தகவல்கள் வர இருக்கின்றன. ஒரு நாளைக்கு ஒரு புது தகவல்களையும் நமக்கு அளிக்க உள்ளார்கள். ஆகவே குழுவில் உள்ளவர்கள் இணைந்தும் மற்றும் நம் உறவினர்களையும் நட்புகளையும் இணைத்து இந்த அரிய ஒரு வாய்ப்பினை நாம் ஒரு வருடம் கடந்து இந்த நிகழ்ச்சியை நடத்த உள்ளோம். ஒரு வருட காலம் தொடர்ந்து நடத்த உள்ளோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் தங்களை சார்ந்தவர்களையும் தங்கள் நட்புகளையும் இணைத்து நீங்கள் பெறும் இந்த அருமையான ஒரு பயிற்சியை அவர்களுக்கும் அளித்து நீங்கள் நல்ல ஒரு சேவையாற்ற வேண்டும் என்று இத்தருணத்தில் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து பயணிக்க வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்நிகழ்ச்சி கொண்ட அனைத்து நல்குணம் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, என்னோட ஒரு சின்ன கருத்தை மட்டும் சொல்றேங்க. எல்லா பயிற்சியும் நம்ம பண்றோம், அதுல கண் பயிற்சியும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுதுங்க ஐயா. எனக்கு தோணுதுங்கம்மா, அது நினைச்சுக்கலாம். கட்டாயம் வச்சிருக்கு, பண்ணிக்கலாங்கம்மா. நன்றிங்க ஐயா. வருமா தொடர்ந்து வரும். அதாவது காலங்கள் நமக்கு இருக்கு, பயிற்சிகள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு பயிற்சிகளை நம்ம இணைத்து கொண்டு வருவோம். அதனால் தொடர்ந்து இணையுங்கள். நல்ல ஒரு விஷயங்கள் நம்மிடம் காத்து கொண்டிருக்கின்றன. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா.
ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கண்ணப்பன் ஐயா, ஐயா உங்களுக்கு மிக்க நன்றி. ரோட்டரி சங்க தலைவர் குணபாலன் அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி. பயிற்சி மிகவும் அருமையாக உள்ளது ஐயா. நல்லதுங்க ஐயா, சென்று சேரட்டும். இந்த துத்தியில நாட்டு மருந்து கடையில பொடியா கிடைக்கிறப்ப எப்படி ஐயா பயன்படுத்தணும்? ஐயா இதே போல வந்து நீங்க உள்ள வந்து மிளகு சீரகம் போட்டு குடிக்கலாம். அல்லது அந்த விற்பனையாளர் வந்து தொடர்ச்சியாக கொடுத்ததுனால அவருக்கு அனுபவம் இருக்கும், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க அந்த பொடியை கூட நீங்க சட்னியா கூட மாத்திக்கலாம். சரிங்க ஐயா, அது வந்து தினமும் சேர்க்கலாமா ஐயா? 10 நாளைக்கு ஒரு தடவை அப்படிதான் இருக்குமா ஐயா? 10 நாளுக்கு ஒரு முறை சேர்த்துக்கலாங்க. அந்த தொந்தரவு இருக்கிறவங்க மட்டும் தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்கள் எடுத்துக்க வேண்டியது இருக்கு. சரிங்க ஐயா. உடல் சூடுதாங்க ஐயா, தூக்கம் கெட்டாலும் மூலம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொடர்ச்சியான மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. காற்று சக்தியாக உள்ள போக்கலிங்கிறதுனாலதான் இந்த தொந்தரவு. அதனால இந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா கட்டாயம் வந்து மூலம் வராது, வந்தவங்களும் தீர்வாகும். நன்றி ஐயா. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். நன்றிங்க சார். நன்றிங்கம்மா. சார் நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மீனா பேசுறேன். நல்லதுங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.